அமித்ஷா எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு அதிமுகவில் மாற்றங்கள் நடக்கிறதோ இல்லையோ பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் நடக்க தயாராகி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள். கடந்த ஜனவரி மாதமே தமிழக பாஜக தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தலைவர் பதவியை அறிவிக்காமல் டெல்லி பாஜக தொடர்ந்து தாமதப்படுத்தி வந்தது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணிக்காகத்தான் தலைவர் பதவி அறிவிக்கப்படவில்லை என பாஜக வட்டாரத்தில் பேசப்பட்டது. அண்ணாமலை தலைவராக நீடிப்பதால் இந்த கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படும் என டெல்லி பாஜக நினைப்பதாக தாமரை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இத்தகைய சூழலில் தான் பாஜக மாநில தலைவருக்கான ரேஸில் இல்லை என்றும் தேர்தல் விரைவில் நடக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவிக்க அவர் அவுட் ஆஃப் ரேஸ் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. பாஜக மாநில தலைவர் ரேஸில் அண்ணாமலை இல்லை என்றால் பிறகு யார்தான் தலைவராக போகிறார் என்ற கமலாலய வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு எகிரியுள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு பறந்தது அடுத்த தலைவர் நயினார் தானோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரனுக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரன் அதிருப்தி காரணமாகவே அக்கட்சியில் இருந்து விலகி 2016ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். பாஜக மாநில துணைத் தலைவராகவும் பதவி வகித்த இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் வெற்றி பெற்றதால் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை வழங்கியது பாஜக தலைமை. இருந்தாலும் இன்றளவும் அதிமுகவின் அனுதாபியாகவும் நயினார் இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. அதிமுகவின் கணிசமான வாக்கு வங்கியாக பார்க்கப்படும் முக்குலத்தோர் வாக்குகளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவரும் தங்கள் பக்கம் திசை திருப்பி வைத்துள்ளதாகவும் இதுவரை பாஜக தலைவராக முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த யாருமே பதவி வகிக்கவில்லை என்பதால் அந்த குறையை போக்க நெல்லையைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரனையே தலைவராக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தமிழக சட்டசபை ஏப்ரல் 1ஆம் தேதி கூடிய போது அன்று நயினாரின் இருக்கைக்கே சென்று ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பேசினர். அது மட்டுமின்றி நீங்கள் தான் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வருவதாகவும் அட்வான்ஸ் வாழ்த்துகள் என கை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி பாஜகவுக்கான கணிப்பாகவும் அதிமுகவின் எதிர்பார்ப்புமாக நயினார் நாகேந்திரன் இருக்கும் நிலையில் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் நயினார். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. முன்னதாக ராமேஸ்வரத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் நயினார் நாகேந்திரன் மேடையில் அமர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனி விமானம் மூலம் சென்னைக்கு வரும் அமித்ஷா ஏப்ரல் 11ஆம் தேதி அரசியல் ரீதியாக பல்வேறு முக்கிய தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு பாஜக மாநில தலைவர் குறித்து ஆலோசனையை முடித்து அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்து அறிவிப்பை வெளியிட வாய்ப்புகள் உள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.